வணக்க மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகுவதாம். அதிமுகவுடன் தான் கூட்டணியா? கேட்டை மூடிய அன்புமணி. திமுகவுக்கு தாவும் ஜி.கே. மணியன்கோ. பரபர பாமக. வாங்க விடிவை நிமாக்கண்ட. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தை மகன் இடையான மோதல் என்பது லேசாகவே ஓய்ந்திருக்கிறதா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னம், கொடி, பெயர் ஆகியவையெல்லாம் அன்புமணிக்குத்தாம் சொந்தமென தேர்தல் ஆணையமே கூறியிருப்பதால் தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில்தான் அதிமுகவுடன் அவர் கூட்டணி சேர தயாராகிவிட்டாரா? அதாவது இந்த நிலையில்தான் ஜி.கே. மணி உள்ளிட்ட சிலரும் திமுகவில் இணையிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதாம். ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் என்ற முறையில்தான் தொடர்வார் எனவும், அதே நேரத்தில் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை என திட்டவட்டமாக கூறிவிட்டார் அன்புமணி. இதனால் தான் ஏற்கனவே திமுக அரசு நிலைப்பாட்டில் இருக்கும் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் திமுகவில் சேர தூதுவிட்டிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளது. பாமகவில் உட்கட்சி மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு கட்சி தரப்புமே சமாதானப்படுத்தும் முயற்சியில் நடைபெற்று வருகிறதாம். தற்பொழுது சூழலில் அன்புமணி தரப்பில் 3 எம்எல்ஏக்களும், ராமதாஸ் தரப்பில் 2 எம்எல்ஏக்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோரெல்லாம் ராமதாஸ் தரப்புக்கு ஆதரவாக இருக்கின்றனர். திலகபாமா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணியின் பின்னால் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் பாமக 2ஆக உடைக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அன்புமணியும் ராமதாஸையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் நடைபெற்று வருகிறதாம். இந்த நிலையில்தான் ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என்பது அடுத்தடுத்த கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை நடத்தியது. இரு தரப்புமே தங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்ததாம். இதற்கிடையில் தான் அன்புமணி தான் உண்மையான பாமக எனவும், கட்சியின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றெல்லாம் அவர்தான் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையமே அன்புமணிக்கு அவருக்கு உதவியாக ஆதரவாகவும் செயல்பட்டதாம். அது மட்டுமின்றி தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டது, அதற்கான ஆணையம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்கள் தான் உண்மையான பாமக என கூறி வரும் ராமதாஸ் தரப்போ இதற்கிடையில் ஜி.கே. மணியின் மகனான ஜி.கே.எம். தமிழ்குமரனையும் பாமக ராமதாஸ் தரப்பு இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். அது செல்லாது என அன்புமணி தரப்பு கூறி வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவுடனான பாமக சேர்வது கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டதா? தற்போது தேர்தல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் பாஜகவின் பாண்டே அன்புமணியை சந்தித்து பேசினாராம். இந்த நிலையில்தான் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். மேலும் பாமக திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமென கடந்த காலங்களில் கூட அவர் திட்டமிட்டு செயல்படுகிறார். ஆனால் அன்புமணி அதற்கு உடன்படாததால் ராமதாஸை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டுகிறாராம். அன்புமணி தரப்போ மேலும் சட்டசபையில் ஜி.கே. மணி திமுக ஆதரவாக பேசியதும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறிய நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் ஜி.கே. மணி உள்ளிட்ட சில நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக திமுக பக்கம் சேர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட தேமுதிக எம்எல்ஏக்கள் சிலர் விஜயகாந்த் மீது அதிருப்தி அடைந்ததிலும் திமுகவிலும் அதிமுகவிலும் இணைந்தார்கள். அந்த வகையில்தான் அருண் பாண்டியன், மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோரெல்லாம் குறிப்பிடலாம். இந்த நிலையில்தான் அன்புமணி தனக்காக செயல்பட்டவர்களை கட்சியில் கண்டிப்பாக சேர்க்க முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கும் நிலையில் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் கண்டிப்பாக திமுக பக்கம் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. இதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை திமுக நேரடியாக இணையாவிட்டால் திமுக ஆதரவு நிலைப்பாட்டின் மூலம் அந்த கூட்டணியில் இணைந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என கூறுகிறார்கள். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜி.கே. மணி உள்ளிட்டோரெல்லாம் கண்டிப்பாக திமுக பக்கம்